வெல்கம் டு அவர் சேனல். TNTET எக்ஸாம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான சைக்காலஜி கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது யூனிட் 5ல் நுண்ணறிவு மற்றும் ஆக்கத்திறன் இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. அதனால் கவனமாக பாருங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோக்கத்தோடு செயல்படல், பகுத்தறிவோடு சிந்தித்தல், திறமையாக சூழ்நிலையை சமாளித்தல் போன்றவை சேர்ந்த ஒரு கூட்டு செயலாற்றலை நுண்ணறிவு என்று கூறியவர் யார்? 3 செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்றேன். வெஸ்ட்லர். நோக்கத்தோடு செயல்படல், பகுத்தறிவோடு சிந்தித்தல், திறமையாக சூழ்நிலை சமாளித்தல் இதெல்லாம் வந்து சேர்ந்தது தான் நுண்ணறிவுன்னு சொன்னவர் வெஸ்ட்லர். புரிந்து கொள்ளல், புதுமை புனைதல், தொடங்கிய செயலை தொடர்ந்து முடித்தல், தனது நடத்தையுள்ள குறைபாடுகளை தானே உணர்தல் இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்காங்க. தனது நடத்தையுள்ள குறைபாடுகளை தானே உணர்தல் போன்ற கூறுகள் நுண்ணறிவினுள் அடங்கியுள்ளன என்று கூறியவர் யார்? ஆல்பர்ட் பீனே. ஸோ நுண்ணறிவு பற்றி ஆல்பர்ட் பீனேவோட கூற்று ரொம்ப முக்கியம், அதனால் தெளிவாக பார்த்துக்காங்க. நுண்ணறிவு என்பது கடினமான, சிக்கலான, புதுமையான, சமூக பயனுள்ள, உயர்நிலைப்பட்ட செயல்களை தொடங்கி மனவெழுச்சி குறுக்கீடுகளுக்கு இடையேயும் அவற்றை தொடர்ந்து நிகழ்த்த ஒருவனுக்கு உதவும் ஆற்றல் என்று கூறியவர். சிக்கலான, புதுமையானது அப்படிங்கிற அந்த டேர்மே வந்து ரொம்ப முக்கியமானது நுண்ணறிவில். இது யார் சொன்னாங்கிறது ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க, அதனால் பார்த்துக்காங்க. ஸ்டோடாட். அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழக கல்வியியல் துறை பேராசிரியர் ஹோவார்ட் கார்டனர் தான் வெளியிட்ட பிரபல நூலான மனத்திட்பங்கள் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு என்பதில் எத்தனை வகையான நுண்ணறிவினை விவரிக்கின்றார்? ஆக்சுவலாக எத்தனை வகைங்கிறது தான் கேள்வி, பட் இதில் 2-3 கேள்வி இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழக கல்வியியல் துறை பேராசிரியர் யார் வந்து ரொம்ப புகழ்பெற்றவர்னு கொடுத்து உங்களுக்கு ஆப்ஷன் கூட கேட்டலாம். இது போல் இப்போலாம் கேட்குறாங்க, எந்த நாட்டை சேர்ந்தவர் அது போலலாம் கேட்குறாங்க. ஸோ ஹோவார்ட் கார்டனர் தான் வெளியிட்ட பிரபல நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மனத்திட்பங்கள் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு, ஃப்ரேம்ஸ் ஆஃப் மைண்ட் த தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் இது வந்து இவர் வெளியிட்ட நூல். அதில் வந்து நுண்ணறிவு பற்றி வகையினை குறிப்பிட்டிருப்பார். ஸோ எத்தனை வகையான நுண்ணறிவினை அதில் வந்து விவரிக்கிறார் அப்படிங்கிறது தான் கேள்வி. இவரோட வந்து 8 வகையாக பிரிச்சிருப்பார். கார்னரின் நுண்ணறிவு வகைகளை பொறுத்துக. அந்த 8 வகை இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் இப்போ நம்ம மேட்ச்சில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 இருக்கும், அடுத்து ஒரு 4 இருக்கும். இதை நீங்கள் பார்த்துட்டாலே அவரோட 8 வகையான நுண்ணறிவு அவர் பிரித்தது என்ன அப்படிங்கிறது கவர் ஆகிடும். நீங்கள் வந்து இந்த மேட்ச்க்கு வந்து ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். ஸோ இதற்கான விடை பார்க்கலாம். த லாஸ்ட் ஆப்ஷன் இதுதான் வந்து இதுக்கு சரியான விடை. அதாவது மொழியியல் நுண்ணறிவு அப்படிங்கிறது சொற்களை கையாளும் திறனை குறிக்கிறது. ஏன்னா மொழி பற்றி பேசணும் அப்படின்னாலே நிறைய சொற்கள் தெரிஞ்சிருக்கணும், அதை கையாளக்கூடியது தான் முக்கியம் அது மொழியில். ஸோ இது சொற்களை கையாளும் திறனை குறிக்கிறதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு. அடுத்து தர்க்க ரீதியான கணித நுண்ணறிவு. ஸோ கணித நுண்ணறிவுன்னு கொடுத்துருக்காரு இல்லையா கார்டனர், இங்கே எங்கே கணிதம் சம்மந்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்களை கையாளும் திறனை இம்மனவன்மை குறிக்கிறது. எண்கள் வருது பார்த்தீங்களா, அப்போ இதுதான். ஸோ இப்படி நீங்கள் வந்து சைக்காலஜி கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் வந்து புக்கில் படித்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாலும் சிலது நீங்கள் சைக்காலஜிக்கலாக யோசிக்கிற மாதிரியும் கொஸ்டின்ஸ் வரும். அதை நீங்கள் கொஞ்சம் கீழே அப்சர்வ் பண்ணி அட்டன் பண்ணுங்கள், அப்போ தான் சைக்காலஜியில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இடரீதியான நுண்ணறிவு. இடரீதியானு பார்த்தீங்கன்னா ஓவியர்கள், நுண்ணறிவு ஓவியர்கள், சிற்பிகள், கட்டிட வரைபடம் தயாரிப்பாளர், பொறியியல் வல்லுநர்கள் ஆகியோட மிகுந்து காணப்படுகிறது. இந்த வகை நுண்ணறிவு இவங்கள்ட்டலாம் அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ கட்டிடம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் சம்மந்தப்பட்டது. அதனால் ஓவியர்கள், சிற்பிகள், கட்டிட வரைபடம் தயாரிப்பாளர், பொறியியல் வல்லுநர்கள் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இடரீதியான நுண்ணறிவில் வந்துடுவாங்க. அடுத்து உடல் இயக்கம் தொடர்பான நுண்ணறிவு. இது யாருக்கு அந்த உடல் இயக்கம் சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நடன கலைஞர்கள், இது எல்லாமே உடல் இயக்கம் சம்மந்தப்பட்டதுனா விளையாட்டு வீரர்கள் அவங்களுக்கும் உடல் இயக்கம் ரொம்ப முக்கியம். அதுபோல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் போன்றோருக்கு இந்த வகை நுண்ணறிவு மிகவும் தேவை.
ஏன்னா அவங்க இப்ப அறுவை சிகிச்சைன்னா அவங்க கையில தான் எல்லாமே இருக்கு. அவங்க கலை தான். அவங்க அறுவை சிகிச்சை பண்றதே ஒரு கலை. ஸோ அதுதான் உடல் இயக்கம் தொடர்பான நுண்ணறிவு. கார்னரோட வகையில ஃபர்ஸ்ட் 4 பார்த்துட்டோம். அடுத்த 4மே மேட்சா தான் நான் குடுத்துருக்கேன். இதுவுமே நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அது 8 வகை வந்து இதிலயே கவர் ஆயிடும். இத அப்படியே ஜஸ்ட் மேட்ச் பண்ணுங்க. ஸோ இது வந்து டைரக்ட்டாவே குடுத்துருக்கேன். நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். இப்ப இசை தொடர்பான நுண்ணறிவு. இசை தொடர்பான நுண்ணறிவு அப்டின்னா, இசை ஞானம் உள்ளோரிடம் மிகுந்து காணப்படுகிறது. இதுவும் டைரக்ட் தான். இசை ஞானம் இருக்கவங்கள்ட்ட தான் அந்த இசை தொடர்பான நுண்ணறிவு இருக்கும். அடுத்து சமூக உறவுகள் தொடர்பான நுண்ணறிவு. இந்த சமூக உறவுகள் அப்டின்னா, முக்கியமா யார்கிட்ட? இப்ப விற்பனையாளர்கள். அவங்க வந்து அவங்க கிட்ட அந்த பொருள் வாங்கும்போது, அவங்க அந்த சமூக நலன் போல இருக்கணும். அதுபோல அரசியல்வாதிகள், இவங்கலாம் வந்து சமூக உறவுகள் தொடர்பான நுண்ணறிவுல வந்துருவாங்க. மக்கள் தொடர்பு அதிகாரிகள், நிர்வாகிகள் ஆகியோருக்கு காணப்படுகிறது தான் இந்த சமூக உறவுகள் தொடர்பான நுண்ணறிவு. தான் செயல்படுதலில் சாமர்த்தியமாக இயங்குவதற்குரிய நுண்ணறிவு, திட்டம் தீட்டுதல், உத்திகளை உருவாக்குதல் போன்ற ஆற்றல்கள் பெற்றோரிடம் காணப்படுகிறது. இது வந்து தான் செயல்படுதல் சாமர்த்தியமாக இயங்குவதற்குரிய நுண்ணறிவு இவங்கள்ட்டலாம் காணப்படுது. இயற்கையை புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு. இது வந்து நேச்சுரல் திங். அது அப்படியே நீங்க வந்து பார்த்துக்கலாம். கவிஞர்கள் அவங்க கவிதையே எப்படி எழுதுவாங்க? இயற்கை சார்ந்து எழுதுவாங்க. அத புரிஞ்சுகிட்டு அவங்க கவிதை நடையில எழுதுவாங்க. அடுத்து தோட்டக்கலை வல்லுனர்கள். ஏன்னா ஹார்ட்டிகல்ச்சர் பீப்பிள் பொறுத்தவரைக்கும் அவங்களும் அந்த நேச்சர் சம்மந்தமா தான் இருப்பாங்க. ஏன்னா எப்படி வந்து வெஜிடபிள் கிராப்ஸ்லாம் க்ரோ பண்றது அப்படிங்கிறது வந்து நேச்சுரல் சார்ந்தது. அதுபோல சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், என்விரான்மென்டல் சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க என்விரான்மென்டல் சேர்ந்தவங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு என்எஸ்எஸ் ஒர்க்கரா இருக்காங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இயற்கையை புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். ஸோ இவங்கள்ட்டலாம் தான் இந்த இயற்கையை புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு காணப்படுகிறது. இந்த 2 கூற்றையும் பார்த்துக்கலாம். கூற்று 1 ஜாக் மேயர் மற்றும் பீட்டர் ஸ்லாவே மனவெழுச்சி நுண்ணறிவின் உட்கூறுகளாக பின்வரும் 4னை குறிப்பிடுகின்றனர். இது வந்து கூற்று 1. கூற்று 2 மனவெழுச்சினை உணர்தல் மற்றும் வெளிப்படுத்துதல், மனவெழுச்சினை சிந்தனையில் பயன்படுத்துதல், மனவெழுச்சிகளை புரிந்து கொண்டு பகுத்தாய்தல், மனவெழுச்சிகளை நெறிப்படுத்தி சுய முன்னேற்றத்துக்கு வழிவகுத்தல். வந்து இந்த கூற்றுகளை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, கூற்று 1 மற்றும் கூற்று 2 2மே சரிதான். அது என்னன்னா டைரக்ட்டாவே குடுத்துருக்கேன் நானு. 4மே குறிப்பிட்டிருக்காங்க. அந்த 4ம் தான் குறிப்பிட்டிருக்கேன். பார்த்துக்கங்க. அப்ப மனவெழுச்சி சார்ந்த நுண்ணறிவு யாருடைய கூற்றுன்னு சிம்பிளா கூட கேட்டலாம். யார் வந்து சொல்லியிருக்காங்க? ஏன்னா ஜாக் மேயர் அண்ட் பீட்டர் ஸ்லாவே இவங்க தான் வந்து மெயினா மனவெழுச்சி பற்றிய நுண்ணறிவோட உட்கூறுகள சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அடுத்தடுத்து பார்க்க போறது எல்லாமே இந்த காரணி கோட்பாடு, ஒற்றை காரணி, இரட்டை காரணி அதுபோல நுண்ணறிவு பொறுத்தவரைக்கும் இந்த டாபிக் வந்து நீங்க முக்கியத்துவம் குடுத்து படிக்கணும். இதுலேருந்து கேள்விகள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் பண்ணும்போது நெறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க. ஸோ இப்ப இந்த கூற்று 1 பார்த்தரலாம். கூற்று 1 நுண்ணறிவு எனப்படுவது ஒரு பொதுத்திறன். இவ்வொற்றை திறன் பலதரப்பட்ட செயல்களுக்கும் பின்னமைவதாகும் எனப்படுகிறது. இது வந்து ஒற்றை காரணி கோட்பாடு. இது கூற்று 1ல இருக்கு. கூற்று 2 இந்த கொள்கையை நுண்ணறிவு பற்றிய முடியரசு கொள்கை எனலாம். பீனேவின் கருத்தும் ஒற்றை காரணி கோட்பாட்டின்படி வழிவொத்ததாகவே எண்ணப்படுகிறது. இது கீழ இருக்க ஆப்ஷனும் பார்த்துக்கலாம். ஆக்சுவலா இதுக்கு வந்து தான் ஆன்சரு. கூற்று 1 மற்றும் கூற்று 2மே சரிதான். நுண்ணறிவுங்கிறது ஒரு பொதுத்திறன். இந்த ஒரு பொதுத்திறன் வந்து எல்லா பலதரப்பட்ட செயல்களுக்கும் பின்னமையுது. இது எப்படி வந்து ஒரு முடியரசு கொள்கை சொல்றாங்க. ஒற்றை காரணி கோட்பாடுக்கு இன்னொரு நேமே பார்த்தீங்கன்னா, முடியரசு கொள்கை. அதான் கூற்று 2ல குடுத்துருக்கேன். அதாவது ஒரு மன்னன் இருக்காருன்னா, மன்னனோட சொல் கேட்டு தான் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுபோல ஏதோ ஒரு பொதுத்திறன் இருக்கு. அந்த ஒரு பொதுத்திறனை சார்ந்து தான் பலதரப்பட்ட செயல்கள் இருக்குன்னு தான் ஃபர்ஸ்ட் கோட்பாடு வந்துச்சு. அதுதான் ஒற்றை காரணி கோட்பாடு. அதுக்கு இன்னொரு பேரு தான் முடியரசு கொள்கை. ஸோ ஆல்பர்ட் பீனே நுண்ணறிவு பத்தி ஒரு நுண்ணறிவு அளவுகோல் மெயினா குடுத்தவரு ஆல்பர்ட் பீனே. அது ரொம்ப புகழ் பெற்றதும் கூட. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆல்பர்ட் பீனே தான் வருவாங்க. அந்த நுண்ணறிவு அளவுகோல் பத்தி எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்ததுக்கு. ஸோ அவருமே வந்து ஒற்றை காரணி கோட்பாட்டின் வழிவகுத்ததாகவே தான் எண்ணப்படுகிறது. அவரோட அந்த குடுத்திருப்பார் இல்லையா? அளவுகோல் பத்தி சம்மந்தமா அது இல்லாம அது எண்ணப்படுகிறதுன்னு குடுக்குறாங்க. கூற்று 1 ஸ்பியர்மன் தனது இரட்டை காரணி கோட்பாட்டை 1904ல் வெளியிட்டார். கூற்று 2 இந்த கோட்பாடு புள்ளிவிவர இயலின் வழி எழுந்ததாகும். இதன்படி நுண்ணறிவு எஸ் என்ற பொது காரணியையும் ஜி என்ற சிறப்பு காரணியும் உள்ளடக்கியது. இதற்கான ஆன்சரை கெஸ் பண்ணுங்க. கூற்று 1 மட்டும் சரி.
அதாவது ஸ்பியர்மன் தனது இரட்டை காரணி கோட்பாட்டை 1904ல் வெளியிட்டாருங்கிறது சரிதான். அப்புறம் இது வந்து சிம்பிளாவே நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. இரட்டை காரணி கோட்பாடு யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பியர்மனோடது. ஸோ இது வந்து நீங்க ஒரு ரிதமிக்கா படிச்சுக்க வேண்டியதுதான். ஒற்றை காரணி, முடிவரசு கொள்கை, ஸ்பியர்மன் இரட்டை காரணி அப்படின்னு பார்த்துக்கங்க. இந்த இயர் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப ரீசென்ட்டா நடந்த டெட் எக்ஸாம் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இந்த நுண்ணறிவு பற்றிய கோட்பாடுகள நீங்க அந்த ஆர்டர் வைஸா அனலைசிஸ் பண்ணுங்கங்கிற மாரி குடுத்துட்டாங்க. அதாவது 1 எது, 2 எது, 3 எது அப்படிங்கிற மாரி குடுத்துருந்தாங்க. ஸோ, அதனால ஒவ்வொரு கோட்பாட்டுக்கும் அந்த இயரும் பார்த்து வச்சுக்கங்க. ஒவ்வொன்னும் அடுத்தடுத்து வரும். ஓகேங்களா? ஸோ, ஆனா இதுல வந்து கூற்று 1 மட்டும் தான் சரி. ஏன் அப்படின்னா, இத ஜஸ்ட் நான் மாத்தி குடுத்துருக்கேன். இந்த கோட்பாடு படி கீழ இருக்கு பாருங்க கரெக்ட்டான ஆன்சர். புள்ளிவிவரையியலின் வழி எழுந்தது. அது கரெக்ட் தான். ஆனா இதன்படி நுண்ணறிவு ஜி என்ற பொதுக்காரணி. ஜெனரல் ஃபேக்டர் ஞாபகம் வச்சுக்கங்க. பொதுக்காரணி ஜி தான். நான் மேல வந்து எஸ் குடுத்துருக்கேன். அதனால அது தவறு. இப்ப ஜி என்ற பொதுக்காரணியும், எஸ் என்ற சிறப்பு காரணி. எஸ்னா ஸ்பெஷல் ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ எஸ் என்ற சிறப்பு காரணியும் உள்ளடக்கியது. டிஎன்டெட் எக்ஸாம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கான சைக்காலஜி ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கங்க. ஸோ இந்த சைக்காலஜி ஸ்டடி மெட்டீரியல்ல என்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் ஷார்ட்டா சொல்லிறேன். இதுல இப்ப ரீசென்ட்டா டிஆர்பில குடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் படி 10 யூனிட்டுக்குமே எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ் குடுத்துருப்போம். ஸோ இப்போ ஒரு 5த் யூனிட்ல கொஸ்டின்ஸ் பார்த்தீங்களா, இது போல தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் மாடலு. கொஸ்டின்ஸ் இருக்கும். 4 ஆப்ஷன் அதுக்கு கீழவே விடை வந்து புல்லட் லெட்டர்ல குடுத்துருப்போம். கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரீவியஸ் இயர்ல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ, அத பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸே குடுத்துருக்கேன். தென் இது கூடவே உங்களுக்கு என்ன வந்து பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டெட் பேப்பர் 2 அதாவது முந்தைய ஆண்டு தேர்வுகள்ல கேட்கப்பட்ட உளவியல் கேள்விகள் 2012லேருந்து 2025 வரைக்கும் ஒரு 8, 10 கொஸ்டின்ஸ் வரும். எல்லாத்துக்குமே ஃபைனல் கீ ஆன்ஸரோட குடுத்துருக்கோம். அப்போ ஒரு கீ வரும். அடுத்து கரெக்ஷன் குடுத்து ஃபைனல் கீ குடுப்பாங்க இல்லையா? அந்த ஃபைனல் கீயோட தான் உங்களுக்கு நாங்க ஆன்ஸர் குடுத்துருக்கோம். அடுத்து இது கூடவே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டெட் பேப்பர் 2 முந்தைய ஆண்டு தேர்வுகள் கேட்கப்பட்ட தமிழ் கேள்விகள். தமிழ் லாங்குவேஜ் கொஸ்டின்ஸ் வந்து 30 கொஸ்டின்ஸ் வருது இல்லையா? அதுவுமே 2012லேருந்து 2025 வரைக்கும் ஒரு 780 கொஸ்டின்ஸ் வரும். அந்த 780 கொஸ்டின்ஸுமே இதோட ஆட் பண்றோம். ஸோ டோட்டலா வந்து ஒரு 440 பேஜஸ் கிட்ட வரும். கண்டிப்பா சைக்காலஜி பிளஸ் தமிழ். தமிழ் பொறுத்தவரைக்கும் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் பண்ணாலே போதுமானது. ஃபுல்லா எல்லா புக்கையும் படிக்கணும்னு கூட அவசியம் இல்ல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் பண்ணீங்கனாலே ஒரு 22, 23 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ண முடியும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கங்க. கான்டாக்ட் நம்பர் இங்க கீழ இருக்கு. பார்த்துக்கங்க. ஸோ இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. தாண்டைக்கு நுண்ணறிவு சோதனை 4 பகுதிகளை கொண்டது. கூற்று 2 வாக்கியத்தை பூர்த்தி செய்தல், எண் கணக்குகள் தொடர்பான ஆராய்ந்தறிதல், சொற்களஞ்சியம், கட்டளைகளை நிறைவேற்றுதல். ஸோ இதற்கான விடை வந்து கூற்று 1 மற்றும் கூற்று 2மே சரி. தெளிவா பார்த்துக்கங்க. தாண்டைக்கோட நுண்ணறிவு சோதனை வந்து 4 பகுதிகளை கொண்டது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து வாக்கியத்தை பூர்த்தி செய்தல், அடுத்து எண் கணக்குகள் தொடர்பான ஆராய்ந்தறிதல், சொற்களஞ்சியம், கட்டளைகளை நிறைவேற்றுதல். தஸ்டனின் குழு காரணி கொள்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ குழு காரணி கொள்கை யாருதுன்னு கூட கேட்பாங்க. தஸ்டனோடது. தஸ்டனோட குழு காரணி கொள்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆ மற்றும் ஆ. இதுக்கு 2 நேமே உண்டு. காரணி பகுப்பு கோட்பாடு, அடிப்படை உளத்திறன்கள் கோட்பாடு. தஸ்டன் கண்டறிந்த அடிப்படை திறன்கள் எவை? ஸோ இதற்கான விடை ஆ. அதாவது இது எல்லாமே உண்டு. 7மே உண்டு. பார்த்துக்கங்க. தஸ்டனோடது குழு காரணி கொள்கைன்னு பார்த்தோம். அந்த குழு காரணி கொள்கையில இது 7மே வருது. இட ஆற்றல், புலன்காட்சி திறன், எண்ணாற்றல், சொல்லாற்றல், நினைவாற்றல், ஆராய்ந்து அறியும் திறன், சொல் வேகத்திறன். இது எல்லாமே தஸ்டன் கண்டறிந்த அடிப்படை திறன்கள். குழந்தைகளிடம் தொடக்கத்தில் நுண்ணறிவு ஒரு பொது காரணியாக திகழ்ந்து, வயது அதிகரிக்க அதிகரிக்க இது பல்வகை சிறப்பு ஆற்றல்களாக உருப்பெற்று தனித்து இயங்க ஆரம்பிக்கின்றன என்று கூறியவர் யார்? கேரட். அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழக உளவியல் ஆய்வகத்தில் உள செயல்களை பகுப்பாய்வு செய்து 1966ல் நுண்ணறிவு கட்டமைப்பு என்ற கோட்பாட்டை கில்ஃபோர்ட் வெளியிட்டார். இது வந்து கூற்று. காரணம் பார்க்கலாம். இந்த கோட்பாட்டுப்படி மனித மனம் முப்பரிமாணங்களில் செயல்படுகிறது என்றும், அவ்வாறு செயல்படும் நிலைகளுக்கு ஏற்ப வெவ்வேறான உளத்திறன்கள் வெளிப்படுகின்றன என்றும் அறியப்படுகிறது. ஸோ இது கூற்று சரியா? இல்ல காரணம் சரியா? கூற்று மற்றும் காரணம் சரியா? அது எல்லாமே அனலைசிஸ் பண்ணுங்க.
ஆப்ஷன் குடுத்தா உங்களால இந்த கொஸ்டின் படிக்க முடியாது. ஸோ கொஸ்டின பார்த்துக்கங்க. இதுதான் ஆப்ஷன் நான் சொன்னது தான். ஸோ இந்த கேள்விக்கு கூற்றும் சரி, காரணமும் சரி. அமெரிக்காவோட தெற்கு கலிஃபோர்னியா பல்கலைக்கழக உளவியல் ஆய்வகத்தில உள செயல்களை பகுப்பாய்வு செய்து 1966ல வந்து நுண்ணறிவு கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு கோட்பாடு, நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு அப்படிங்கிறத கில்ஃபோர்ட் வந்து வெளியிட்டார். இது கரெக்ட் தான். இந்த கோட்பாடு எத பத்தியது அப்படின்னா, மனித மனம் முப்பரிமாணங்கள்ல செயல்படுது. அவ்வாறு செயல்படும் நிலைகளுக்கு ஏற்ப வெவ்வேறான உளத்திறன்கள் வெளிப்படுகின்றன என்று அறியப்படுகிறது. ஒவ்வொரு உளத்திறனிலும் ஒரு குறிப்பிட்ட உளச்செயல் ஒரு பொருள் மீது செயல்பட்டு விளைவு ஒன்றை ஏற்படுத்துகிறது. இது யாருடைய கூற்று? அதாவது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்மளோட உள்ள இருக்கக்கூடிய உளச்செயல் தான் சொல்றாங்க. அது வந்து ஒரு பொருள் மீது செயல்பட்டு விளைவு வந்து ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது கில்ஃபோர்டோட தான். கூற்று 1 கில்ஃபோர்ட் குறிப்பிடும் பொருள் எனப்படுவதனுள் உருவம், குறியீடு, சொல் பொருள், நடத்தை ஆகியன அடங்கும். கூற்று 2 கில்ஃபோர்ட் குறிப்பிடும் செயல் 5 வகைகளாகும். அது வந்து பொருள். அவரு குறிப்பிட்ட பொருள் என்னன்னு குடுத்துருக்கோம். கில்ஃபோர்ட் குறிப்பிடும் செயல் என்னங்கிறது கீழ இருக்க கூற்று 2ல 5 வகைன்னு. அறிதல், நினைவு கூர்தல், குவி சிந்தனை, விரி சிந்தனை, மதிப்பீடு. இதுல எது வந்து சரி? ஸோ 2மே சரி. அப்ப பொருள் அப்படிங்கிறது எத சொல்றாருன்னா, உருவம். ஒரு பொருள் இருக்குன்னா, அதுக்கு அது உருவம் இருக்கணும். அதுக்கு ஒரு சிம்பாலிக் இருக்கும். குறியீடு இருக்கும். சொல் பொருளு, அடுத்து நடத்தை இருந்தா, அது வந்து ஒரு பொருள் அப்படி சொல்றாங்க. இது எல்லாமே அடங்கும். ஒரு பொருள் நம்ம குறிப்பிடுறதுல. அதுபோல அவரு சொல்லக்கூடிய செயல் அப்படிங்கிறது எது அப்படின்னா, இதெல்லாம் செயல்ல செய்யணும்னு சொல்றாரு. முதல்ல அறிந்துக்கிறது. அதான் காக்னிஷன் அறிதல், நினைவு கூர்தல், அப்புறம் மெமரைஸ் பண்றது, குவி சிந்தனை, அப்புறம் விரி சிந்தனை, மதிப்பீடு. இதுதான் செயல் பத்தி கில்ஃபோர்ட் குறிப்பிடக்கூடியது. நுண்ணறிவு படிநிலை கோட்பாடு பற்றி விவரித்தவர்கள். ஸ்ரில்பர்ட் வெர்னன். நுண்ணறிவு படிநிலை கோட்பாடு பற்றி விவரித்தவர்கள் ஸ்ரில்பர்ட் வெர்னன். மனசோதனைகளும் அளவிடலும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கேட்டல். மனசோதனைகளும் அளவிடலும் என்னும் நூலின் ஆசிரியர் கேட்டல். அதாவது கேட்டல் எங்க வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 16 வகையா ஆளுமை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ ஆளுமை பத்திய கேள்விகள் வந்து அதிகமா வரும். கேட்டலோட அந்த 16 வகை பத்தியும் கேட்பாங்க. தெரிஞ்சு வச்சுக்கங்க. முடித்தல் சோதனைகள் யாருடன் தொடர்புடையது? எப்பிங்காஸ். முடித்தல் சோதனை எப்பிங்காஸோட தொடர்புடையது. எப்பிங்காஸோடது இன்னொன்னு ரொம்ப முக்கியது. அந்த மறத்தல் விதி இருக்கு இல்லையா? அதுவுமே வந்து எப்பிங்காஸோடது. அது பத்தியும் அந்த கிராஃப் பத்தியே எப்பவுமே கேட்பாங்க. மறத்தல் வளைகோடு எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா. நுண்ணறிவின் இயல்புகளை ஓரளவு அறிந்து அதை அளப்பதில் வெற்றி கண்டவர் யார்? ஆல்ஃபிரட் பீனே. நுண்ணறிவின் இயல்புகளை ஓரளவு அறிந்து அதை அளப்பதில் வெற்றி கண்டவர் ஆல்ஃபிரட் பீனே. கூற்று 1 1905ஆம் ஆண்டு பீனே சைமன் நுண்ணறிவு அளவுகள் வெளியிடப்பட்டது. இதில் 30 சிறு வினாக்களும் குழந்தைகளால் இயற்றப்பட வேண்டிய செயல்களும் காணப்பட்டன. கூற்று 2 ஒரு குழந்தையின் ஆற்றல் அது எவ்வளவு வினாக்களுக்கு சரியான விடையளிக்கிறது, எத்தனை செயல்களை சரியாக செய்கிறது என்பதை பொறுத்தது. ஸோ இது 2மே சரிதான். பீனே சைமன் நுண்ணறிவு அளவுகள் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. 1905ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து ஒரு 30 சிறு வினாக்கள் இருக்கு. குழந்தைகளால் இயற்றப்பட வேண்டிய செயல்களுமே அதில் இருக்கு. ஸோ ஒரு குழந்தையோட ஆற்றல் வந்து அது எவ்வளோ வினாக்களுக்கு சரியா விடையளிக்குதோ, எத்தனை செயல்களை சரியா செய்யுது, விடையளிக்கிறது மட்டும் இல்ல, எத்தனை சரியா செய்யுதுங்கிறதும் இருக்குது இல்லையா? அத பொறுத்து தான் இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இதுதான் பீனே சைமன் நுண்ணறிவு அளவுகள் பத்திய ஹிண்ட். ஸோ இது 2மே வந்து சரிதான். ஓகே. இந்த 20 கேள்விகளுக்கு நீங்க எவ்ளோ கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல குடுங்க. இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ இம்மீடியட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.